அறந்தாங்கியில் ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திமுக சார்பில் அறந்தாங்கியில் ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் அறந்தாங்கி நகரத்தில் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான மாண்புமிகு எஸ். ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நம்முடைய மாண்புமிகு இந்திய நிதியத்தில் அமைச்சர் அவர்கள் நம்முடைய பட்ஜெட்டை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். ஏன் இந்த ஓரவஞ்சனை? முழு மெஜாரிட்டியோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு மைனாரிட்டி பாரதிய ஜனதா கட்சியாக ஆக்கிய பெருமை நம்முடைய தலைவர் தளபதிக்கு, அந்த வைத்திருக்க மோடிக்கு. அதுதான் முதல் காரணம். இன்றைக்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையை, கட்டாயத்தை இன்றைக்கு உருவாக்கி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி. பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். எனவே இன்றைக்கு தன்னை வரவிடாமல் செய்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த புதிய திட்டங்களும் அதில் அறிவிக்கப்படவில்லை. வெள்ளம் புயல் நிவாரணங்களுக்காக நாம் 45,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனால் அவர்கள் தந்தது வெறும் 256 கோடி ரூபாய். அதுவும் ஒன்றியத்தினுடைய நிதிநிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை பேரிடர் திட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகையிலே இருந்து அந்த 256 கோடி ரூபாய் தந்தது 0.5% நாம் கேட்பதிலே தந்திருக்கின்றார்கள். அதுவும் நமக்காக ஒதுக்கப்பட்ட பணமே தவிர புதிதாக அந்த பணம் தரப்படவில்லை. எனவே வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்வதிலே தவறில்லை என்பதற்காக, தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம். எந்த புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. கடந்த ஆண்டிலே ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக 3 சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த ஆண்டு இறுதியிலே பீகார் மாநிலத்திலே தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக நிதிஷ்குமாருக்காக 5 சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று நாம் கேட்ட திட்டங்களை கூட தராத ஒன்றிய அரசு தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு. ஏதோ இங்கே இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக வக்காலத்து வாங்குகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் நிதியை பெற்றுத் தந்துவிட்டு அதன் பிறகு வாய்கிலிய பேசினால் நன்றாக இருக்கும். ஆனால் வாய்கிலிய பேசுகின்ற ஒன்றை மட்டுமே தொழிலாக வைத்துக் கொண்டு நிதியை பெற்றுத்தர லாயக்கில்லாதவர்கள், வக்கில்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தாலே நம்மை சாடுவது ஒன்றுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா, தொழில். எனவே அண்ணாமலையாகட்டும் வேறு யாராக இருக்கட்டும் இந்த ஆட்சி மீதும் அரசு மீதும் குற்றச்சாட்டை வைப்பதில்தான் இது கவனமாக இருக்கிறார்களே தவிர இந்த அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்கள் கொண்டு வந்து தந்தீர்கள் என்று கேட்டால் ஜீரோ. அவர்கள் எல்லாம் ஹீரோவாக பார்க்கிறார்கள். ஜீரோவை தந்துவிட்டு என்று சொன்னால் தமிழக மக்கள் என்ன ஏமாறினா? நாம் பல்வேறு திட்டங்களை கேட்டோம். திராவிட மாடல் ஆட்சியால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டங்களை நாம் தந்திருக்கின்றோம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று தமிழ்நாட்டிலே சட்டம் கொண்டு வந்தோம். எங்கே சமத்துவம், சம உரிமை, சமுதாய சமத்துவம் என்று பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியால் நாளைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வர யோசிக்கவாவது முடியுமா? சொல்லவாவது முடியுமா? சொன்னால் அந்த ஆட்சி இருக்குமா? இதுதான் இன்றைய நிலை.
எனவே எல்லாருக்குமான ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கான ஆட்சி தான் ஒன்றியத்தில் நடக்கிறது. சிலரை தாஜா செய்வதற்காக இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு அவர்கள் செய்வார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது என்ன சொன்னார்? நான் தேர்தல் நேரத்திலே வாக்கு கேட்டிருக்கிறேன். எனக்கு வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள், வாக்களிக்காதவர்களும் இருக்கிறார்கள். வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தல் வரும் பொழுது ஒரு நல்ல அரசுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் என்ற மன நிம்மதியோடு எனக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காதவர்கள் ஒரு நல்ல அரசுக்கு வாக்களிக்காமல் தவறிவிட்டோமே, இந்த தேர்தலிலே அந்த அரசுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வாக்களிக்க வேண்டும் என்று அனைவருக்குமான ஆட்சியை கண்டு கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. ஏனும் வேண்டாம்னு பார்க்கல. மகளிர் உதவித்தொகையா எல்லாருக்கும் கொடு. இலவச விடியல் பயண திட்டமா எல்லோருக்கும் உண்டு. புதுமை பெண் திட்டமா எல்லோருக்கும் உண்டு. தமிழ் புதவன் திட்டமா எல்லோருக்கும் உண்டு. காலை உணவு திட்டமா எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் எல்லோரும் தமிழகத்தினுடைய மக்கள், தமிழ் மக்கள். தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாள் நிலைமை வேறு, ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவருக்குமான முதலமைச்சராக, ஒட்டுமொத்த முதலமைச்சராக இருப்பதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வஞ்சிப்பது மோடி என்கின்ற பிரதம மந்திரிக்கு அழகா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அந்த வஞ்சி ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் என்பது. ஏன்னு சொன்னால் 2029 தேர்தல் வர்றதுக்குள்ள நம்முடைய தளபதி அவர்கள் இன்னும் பலமான கூட்டணி அமைத்து நிச்சயமாக இவர்களை விரட்டி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவேதான் தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு இவர்கள் இன்றைக்கு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீ தான் பிரதம மந்திரி திட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய் தந்தியா, கூட இருக்கிறத நாங்கள் போட்டுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய கலைஞரின் கனவு திட்டம் எங்களுடைய திட்டம். அது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிற திட்டம். அதுக்கு கலைஞர் பேரை வைக்காம பிரதம மந்திரி பேரையா வைப்போம்? நீங்க பாரத பிரதமருடைய வீடு வழங்கும் திட்டம் என்று வைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தலைவருடைய பெயரை வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் எங்கள் முயற்சியாலே கலைஞருடைய வீட்டு வசதி திட்டத்தை கொண்டு வந்தால், விடியல் திட்டத்தை கொண்டு வந்தால் அதுல என்ன தப்பு? எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எங்களுடைய சொந்த திட்டம். இதுல எதுவுமே ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது. தமிழ் புதவன் திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது. புதுமை பெண் திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது. விடியல் பயண திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது. காலை உணவு திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது. இப்படி எந்த திட்டத்துக்கும் நீங்க பணம் தரல. நாங்கள் எங்களுடைய நிதி ஆதாரத்திலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஆட்சி நடத்துகின்றவர்களுக்கு தான் இந்த சிரமம் தெரியும். ஆனால் தமிழ் மக்களை இன்றைக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை, இது போன்ற இந்த திட்டம் எந்த காலத்திலாவது எந்த ஆட்சியிலேயாவது உண்டா? விடியல் பயண திட்டத்தின் மூலமாக குறைந்தபட்சம் 800 to 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது மிச்சம். அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குது. பையனோ பெண்ணோ அரசு பள்ளியில படித்து விட்டு போனால் 1000 ரூபாய் கிடைக்குது. காலை உணவு திட்டம் இன்றைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு மாசம் எந்த வீட்டுக்காவது எங்களுடைய திட்டம் சென்றடையாமல் இருந்திருக்கிறதா? அனைத்து மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கிற முதலமைச்சர் தானே எங்களுடைய முதலமைச்சர். ஆனா நீங்க இந்த வருஷம் பீகாரில் தேர்தல் வருதுன்னு உடனே என்ன பண்றீங்க? பீகாருக்காக 5 திட்டங்களை அறிவிக்கிறீங்க. நிதிஷ்குமார் ஓட்டு வாங்கணும்னு. நிச்சயமா நிதிஷ்குமார் வாங்க மாட்டார், பாரதிய ஜனதா வாங்காது. நிச்சயமாக அங்கே உங்களுக்கு பலத்த அடியை தந்து அதன் மூலமாக நீங்கள் சிறப்பு திட்டங்களை தந்தாலும் மக்களை ஏமாற்றுகின்றவர்களை மக்கள் ஏமாற்றுவார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து காண்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நம்முடைய நிதியாண்டிலே நாம் தமிழ்நாட்டிலிருந்து வருமான வரி உட்பட நேரடி வழியாக கடந்த 2014-15 22-23 வரை 6,23,000 கோடி ரூபாயை நாம் ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கிறோம். ஆனா அவங்க என்ன திருப்பி தர்றாங்க? அதே போல இதுல ஜிஎஸ்டி கிடையாது, மற்றதெல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டி கட்டுறதுல இன்னும் சொல்ல போனா நிதி மற்றும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கி இருப்பது
மொத்தம் 14 லட்சம் கோடி ரூபாய். இதில் அதிக வரி செலுத்துகிற தமிழ்நாட்டுக்கு 58,000 கோடி, குறைந்த வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி. நமக்கு அதிகமான வரியை தருகிற தமிழ்நாட்டுக்கு அவர்கள் தருவது 58,000 கோடி. ஆனால் குறைந்த வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் தருவது 2,55,000 கோடி. தென்னகம் என்கின்ற இந்த திராவிட நாட்டுக்கு 4 மாநிலங்களுக்கு கூட்டினா கூட 2,55,000 கோடி தரலாம். அதுதான் இன்றைக்கு எப்படி தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. திராவிடம் என்றாலே அவர்களுக்கு இன்றைக்கு கசக்கிறது. 1 ரூபாய்க்கு 27 பைசா திருப்பி தருகிறார்கள். ஒருத்தர் பேங்கில் கடன் வாங்குறான், 100 ரூபாய் வாங்குறான். வாங்கிட்டு நான் போய் 27 ரூபாயை கட்டிட்டேன், எனக்கு நான் வச்ச நகையை திருப்பி தாங்கன்னு கேட்டா அந்த வங்கி அதிகாரி கொடுப்பாரா? இதாங்க மோடி கணக்கு. மோடி எங்கள்கிட்ட 100 ரூபாயை வாங்கிட்டு 27 ரூபாய் தர்றாரு. நாங்கள் உங்களுக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு 27 ரூபாயை தந்தா நீங்க திருப்பி தர வேண்டியது தானே, மோடி கணக்கு படி தாருங்கள் என்று அவன் கேட்கின்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அவங்க நான் கோத்துக்குவான், நீ வா நான் போய் சொல்லுவோம், ஜட்ஜி சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறான். அந்த மாதிரி இன்றைக்கு 1 ரூபாய்க்கு 27 பைசாவை தருகிற இந்த அரசாங்கம் இன்றைக்கு நமக்கு நாம் கொடுக்குற காசுல நீ வேணுங்கிறத எடுத்துக்க. ஒரு 50 பைசா திருப்பி தரலாம்ல? 1 ரூபாய் கொடுத்தா 50 பைசா திருப்பி தரலாம்ல? நம்ம சேர்ந்து 1 லட்சம் கோடி வாங்கிக்கிட்டாங்கன்னா 50,000 கோடியை திருப்பி தரலாம்ல? அதை வச்சுட்டு 27,000 கோடியை தந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 50,000 கோடியை வாங்கிட்டு 2,55,000 கோடி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறோம். இது போல முன்னாலே எல்லாம் கிடையாது. அப்போல எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்பதான் மோடி அரசாங்கம் வந்துதான் இந்த 10 ஆண்டு காலத்திலே ஏற்றத்தாழ்வுகள், வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களுக்கு குறைத்தல் என்று இதை மக்களிடத்தில் சென்று சொல்ல வேண்டும். நம்முடைய ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன, மேம்பால திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் சென்னை நம்முடைய கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டோம், அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அணுகிட்டே போகலாம். ஆனா மற்ற மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க. அது ஏன்? எல்லா மாநிலங்களையும் ஒன்றாகத்தானே நடத்த வேண்டும். எல்லா மாநிலங்களிலிருந்து வரி வாங்குறீங்கல்ல, நாங்க உங்கள்கிட்ட அதிகமா கேட்கல, நாங்கள் என்ன கொடுக்கிறோமோ அதில் பாதியை தாங்க, நீ ஃபுல்லா தர வேண்டாம். 1 ரூபாய் எங்கள்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா 27 பைசா தராதையா, 50 பைசாவா தான். அப்பதான் தெரியும் எங்களுடைய இன்னும் நாங்கள் என்னென்ன சிறப்பாக மக்களுக்கு செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு போவீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துருவீங்க. தமிழ்நாட்டுக்கு 54,000 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி, 5 மடங்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? அங்க உங்களுக்கு பணம் வருதா? மிகப்பெரிய மாநிலம்னா அங்கிருந்து வரணும், அங்கிருந்து எந்த பணமும் வசூலிக்கிறது இல்லை. ஆனா அங்க கொட்டுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பணத்தை வசூல் செய்வீர்கள், இங்கே தரமாட்டீர்கள். இதுதான் இன்றைய நிலைமை. இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. அடுத்த தேர்தலில் விடமாட்டோம். இந்தியா பூரா எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் செஞ்சு நிச்சயமாக மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம். 26 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 200 தொகுதிகளிலே எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக வெல்லும். நாங்கள் அதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. இந்த அரசுக்கு எதிரான அலை கிடையாது, ஆதரவான அலைதான் இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிறது. மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 5 கிலோமீட்டர் நடந்தாலும் 2 கிலோமீட்டர் நடந்தாலும் நின்று ஒவ்வொருவரும் கையை பிடித்து, அப்பா உங்களால் தான் எங்களுடைய வாழ்க்கை, உங்களால் தான் நான் படிக்கின்றேன், உங்களால் தான் நான் வேலைக்கு செல்கின்றேன், உங்களால் தான் நான் பட்டப்படிப்பு படிக்கிறேன், உங்களால் தான் என்னுடைய மகள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிறாள், என்னுடைய மகன் பள்ளிக்கு செல்கிறான், காலை உணவு உண்கின்றான், சத்துணவு மத்தியானம் உணவு உண்கின்றான். இன்னைக்கு எல்லாமே கிடைக்கின்ற ஆட்சியாக
ஏழை எளிய மக்களை இன்றைக்கு வாழ்விக்கின்ற ஒரு அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதேபோல் இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலே இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக நாம் இருக்கின்றோம். மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத் துறைக்கு அதிக கவனம் எடுத்துக்கொண்ட காரணத்தாலே தங்கப் பதக்கங்களை வாங்கி குவிக்கின்ற மாநிலமாக, இந்தியாவின் விளையாட்டினுடைய மாநிலமாக, விளையாட்டினுடைய தலைநகரமாக சென்னை மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். எல்லா வகையிலும் நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்து விடுகின்றோம். தொழிற்புரட்சியை ஏற்படுத்தி 11 லட்சம் பேருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். பல்வேறு புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இந்த ஆட்சி